நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாவல் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்டை சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம நாவல் செடியில் வந்து பல மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கரை நோயை இது குணப்படுத்த உதவுகிறது. அதே மாதிரி ரத்த சுத்திகரிப்புக்கு மெயினாக நாவல் பழம் செயல்படுகிறது. முகப்பரு முக சருமங்களுக்கு நாவல் பழம் பயன்படுகிறது. அதே மாதிரி கடைசியாக சொல்லணும்னா இதய நோய்க்கு இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் இந்த செடியை வாங்கிட்டு போய் வச்சு உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றுங்க. கைஸ், இது என்ன செடினா தாய்க்கிங் நாவல் தாங்க. இது என்னென்னா மருத்துவ குணம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பழத்தில் ஸ்பெஷல் என்னென்னா விதை வந்து குறைவாக இருக்கும். குறைவாக இருக்குன்னா ஒரு பழத்தில் வந்து விதையும் இருக்காது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த செடியாக ஜம்பு நாவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜம்பு நாவலில் வந்து எப்பயுமே நாவல் பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள்லாம் ரோட்டில் போகிறப்ப பார்த்துருப்பீங்க. நல்லா பெரிய பெருசாக போட்டு விற்பனை செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த செடி வந்து இதோட பழம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் நீட்டாக வைக்கலாம். செடியாக வெண்ணாவல் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா வெண்ணாவலுங்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னும் வெண்ணாவல் தான். இந்த செடியோட பழம் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிற நாவல் பழம் மாதிரி இருக்காது. இது என்னென்னா வெள்ளையாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து கருப்பாக கருநிறமாக இருக்கிற பழம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செடி வெள்ளையாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பழமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. வேணுன்னா இந்த செடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். பார்த்து வெண்ணாவலை பற்றி எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்காங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா நாவல் செடியும் பார்த்தோம். நாவல் செடி வந்து நீங்கள் மரமாக வரும்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்றாதீங்க. இது ஏன்னா மாடி தோட்டத்துலேயே நம்ம வைக்கலாம் இந்த செடி. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து காயோடையே இருக்குது, அதுவும் சின்ன செடியாகவே இருக்குது. செடியெல்லாம் அருமையாக இருக்குது, அதில் காய் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து ஜிஆர் நர்சரியை பார்த்து உங்களுக்கு செடி வாங்கிட்டு போய் நீங்கள் வைங்க. மாடி தோட்டத்தில் வைக்கலாங்க. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்காங்க. கைஸ், நம்ம இன்றைக்கி பார்த்த நாவல் செடி மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பழச்செடிகள் இருக்கின்றது. ஓகேவா? அதே மாதிரி அந்த பழச்செடி வந்து ஒட்டு ரகமாகவும் இருக்குது, நாட்டு ரகமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து சின்ன செடியாக வாங்கிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அந்த சின்ன செடியிலையுமே அதில் பழம் இருக்குது, பூவோடையுமே இருக்குது. வச்சு நீங்கள் 6 மாதம் அதாவது 1 வருஷமாச்சும் உங்களுக்கு கனித்தர மாதிரி நம்மக்கிட்ட செடி அவைலபிளாக இருக்குது. வேணுன்னா வந்து ஜிஆர் நர்சரியை தொடர்பு கொண்டு அல்லது நீங்கள் 9944773269 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் ஆர்டராக. கைஸ், இது போன்றவங்களை பழச்செடி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா ஜிஆர் நர்சரி கார்டன் பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதே மாதிரி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணவும், அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுவோம். பை கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.